परम्परां श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतं वन्दे भगवतो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव दयानन्दरूपं मदाचार्यपीठे दयानन्दरूपं मदाचार्यपीठे दयानन्दरूपं भज गोविंदं गोविंदं भज मूकपते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षते दुष्कृतिकरणे। त्वयि मयि चान्यत्रैको विष्णुः यत्यं कुप्यसि मय्य सहिष्णु सर्वस्मिन्नपि कार्य सर्वस्मिन्नपि पश्चात्मानं सर्वत्रोच्युत वेदज्ञानं भज गोविंदं गोविंदं भज मूकमते। நேற்றுக்கு மிகப்பெரிய விசாரணை பற்றி பார்த்தோம். நீ யார், நான் யார், எங்கிருந்து வந்தேன், என்னுடைய தாயார், என்னுடைய தந்தையார், இந்த உலகை கனவு என்கின்ற எண்ணத்தோடு இதை அனைத்தையும் சாரமில்லாதது என்று ஒதுக்கிவிட்டு நீ உன்னுடைய உயர்ந்த சாதனைக்கு எது வழியோ அதை தொய்மயி ச அந்யத்து ஏகக விஷ்ணுவு. உன்னிடமும் என்னிடமும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனையிலும் இருக்கக்கூடியது ஒரே விஷ்ணு. விஷ்ணுவினுடைய வியாபகத்துவா திதி விஷ்ணு. எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய யாரோ போன வெள்ளடிக்கா இப்படி தொய்மயி சான்ய திரைகோ விஷ்ணு. உன்னிடமும் என்னிடமும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனையிலும் அடியாதாரமாக எந்த ஒன்று சத்தா பூர்த்தி பிரதான எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அது அனைத்துக்கும் ஒன்றே ஒரு வஸ்து தான் பலவாக வியாபித்திருக்கிறது. மண் என்கின்ற ஒன்று தான் குடமாகவும் தட்டையாகவும் இன்னும் சட்டியாகவும் பல பல நிலைகளாக மாறியிருக்கிறதோ அதுபோல அனைத்தும் ஒன்று. இதை ரொம்ப அழகாக நம்ம அடிக்கடி பார்க்கக்கூட்டு வள்ளல் பிரான் சொல்றார், எத்துணையும் பேதமாய் எங்கேயும் பேதம் இல்லாமல் எவ்வுயிரும் தன்னுயிரோல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்ற தியாகர் உலகத்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் அறிந்தேன்
இது சொல்லி சொல்லி உங்களுக்கு எல்லாமே மனப்பாடம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கா. அதுதான் இங்கே ஸ்வயி மயீச்ச அந்நியது ஏக விஷ்ணுகு. இங்கே இருக்கக்கூடிய அத்துணையும் விஷ்ணு, நீ, நான் மட்டுமெல்லாம். அப்படி இருக்கிற போது எத்துணையும் வேதமுறாது. வியத்தியம் வியர்த்தம் துப்பியசி மையத கிருஷ்ணு. அப்படி இருக்கிற போது நீ அனைவரிடமும் கோபித்துக் கொள்வது என்பது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா உன்னிடம் நீ கோபித்தாது அது அது நடந்துட்டு இருக்குது, அது வேற. அதுதான் உள்ளதுலேயே பெரிய ப்ராப்ளம். என்ன கோபம் அங்கே வந்து இங்கே வந்து கடைசியில் என் மேலேயே கோபம். அந்த கோபத்தினால தான் எல்லா ப்ராப்ளங்களும் வருகிறது. அதனால் நான் என்கின்ற அந்த வஸ்து மற்றும் அத்துணையும் ஒன்று என்கின்ற ஒரு அபேத நிலை என்பது ஏற்படுமானால் கோபப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ ஏன் அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்கிறாய், கோபம் கொள்கிறாய்? காரணம் எல்லாவற்றிலும் தன்னில் அத்தனையும் அத்தனில் அத்துணையிலும் தன்னையும் பார்க்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் இந்த வேதங்களுக்கு அப்பாற்பட்ட வேத அஜானம், வேதத்தை அஜானத்தினால் விளையக்கூடியதாகிய வேதங்களை ஒதுக்கிவிட்டு நீ உத்சரு உன்னுடைய உயர்வுக்கு வழியைப்பார் என்று அனைத்திலும் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரபிரம்ம சுரூபத்தினுடைய அறிவு யாருக்கு ஏற்படுகிறதோ அப்போ யாரை யார் கோபித்துக் கொள்கிறார். கோபிப்பதும் கோபத்திற்கு உள்ளாகுவதும் அனைத்தும் ஒன்று இருக்கின்ற நிலைப்பாடு வருகிற போது இந்த கோபத்திற்கும் பொறாமைக்கும் மற்றும் எதற்குமே நமக்கு இடமில்லை என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். சத்ரோ மித்ரே புத்ரே பந்தோ மா குரு யத்னம் நிக்ரஹ சந்தோ சர்வஸ்மின்னஹி பஷ்யாத்மானம் சர்வத்ரோ ஸ்ருஜ வேதாஞானம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சத்ரோ மித்ரே புத்ரே பந்தோ மா குரு யத்னம் விக்கிரக சந்தோ பவ சமச்சித்தம் சர்வத்ரத்வம் வாஞ்சதி அசிராத் யதிவிஷ்ணுத்வம் அதிவிஷ்ணுத்வம் என்ற பாரபேதம் இருக்கு. நீ யாரை பார்த்து வெறுக்கிறாயோ அவர்கள், யாரை பார்த்து விரும்புகிறார்களோ அவர்கள், வெறுப்பு என்கின்ற இத்தனையும் உனக்கு அவசியமா? ஏனென்றால் அனைத்தும் ஒன்றாக வியாபித்திருக்கிறது என்கின்ற ஒரு தன்மை ஏற்படுகின்ற போது நான் நீ இங்கு இருக்கக்கூடிய அத்தனையும் ஒன்று என்கின்ற ஒரு அற்புதமான பாவனை ஏற்படுகிற போது ஒரு வேறுபாடு என்பது இல்லை. அதனால் உண்மையில நீ இந்த இந்த வேதங்களை விடுத்து அனைத்தையும் ஒன்றாக பார்த்தால் இந்த சண்டை விக்கிரக சந்தோ அப்படின்னா சண்டை செய்ததும் சமாதானம் செய்வது. முதல்ல விக்கிரகம் சண்டை, சந்தோ சமாதானம். இப்படி சண்டை போடுவதும் சமாதானமாகவே வாழ்க்கை மூலம் போயிட்டு இருக்குமாப்பா. எல்லோரிடத்திலும் ஒரே விதமான தன்மையை பார், அத்துணையும் ஒன்றில் வியாபித்திருப்பதை பார் என்று. இங்கே உனக்கு கோபப்படுவதற்கு எதுவும் இல்லை, உனக்கு சண்டை போடுவதற்கு எதுவும் இல்லை. காரணம் நான் முன்னால் சொல்லியிருக்கிறது போல படைப்பவன் ஈஸ்வரன் என்கிறதுல சரியான ஒரு தீர்மானமானது இருக்குமேயானால் அப்போ படைக்கப்பட்ட பொருளில் குற்றம் காண்பது என்பது ஈஸ்வரனை குற்றம் காண்பது போல. அதனால் இந்த வேதங்களினால் வரக்கூடிய விளைவுகளும் இதெல்லாம் நாம ஏற்படுத்தி கொண்டது தானே தவிர உண்மையிலே எல்லாமே என்ன ஆதாரம் இல்லாதது. ஆதாரம் என்பது ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த ஆதாரத்தில் என்ன ஒரு நல்ல பாட்டுக்கு சேதாரம் இல்லாமல் அத்தனையும் காக்கின்ற ஆதார வஸ்துனி அம்மா அப்படின்னு சொல்லி அம்பாள் மேலே ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடுவாங்க. அப்படி அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியது நான் என்று எண்ணுகிற போது இதில் வேதம் என்பதற்கு இடமில்லை. எப்படி
ஒரு மோட்டாருக்கு கார்பரேட்டரும் அதே போல் வீலுக்கு போடக்கூடிய நட்டும் இரண்டும் எது பெருசுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்ல முடியும்? எதை சொன்னாலும் ப்ராப்ளம். கார்பரேட்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் வீல் நட்டு இல்லாமல் இருந்தால் கார்பரேட்டர் சரியில்லாமல் இருந்தால் கூட ஆஃப் ஆகிடும். ஆனால் வீல் சரியில்லாமல் கார்பரேட்டர் சரியாக இருந்து ஓடிட்டு இருந்துன்னா எங்கேயாவது வண்டி கவிழ்ந்துருக்கும். அதனால் படைக்கப்பட்ட அத்துணையிலும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த படைப்பு என்பது இருக்கிறது. காரணம் இல்லாமல் பகவான் எதையும் படைக்க மாட்டான். அதனால் இந்த விருப்பு வெறுப்பு என்பதெல்லாம் ஈஸ்வர நியதியில், ஈஸ்வர சரணாகதியில் ஏற்படுகிற போது விருப்பு வெறுப்பு என்பதற்கு இடம் இல்லாமல் போகிறது. சிறிது பெரிது என்கின்ற பாவனைகள் எல்லாம் இல்லாமல் போகிறது. அதனால தான் ஈஸ்வர அற்புதம் நெஞ்சையாக்குதம் என்று சொல்லப்பட்டது. அப்படி ஈஸ்வர அற்புதமாக சரணாகதியாக இந்த அற்புதமான இந்த ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் உங்களுடைய இன்டலெக்சுவல் ஆர்டர், ஃபிசிக்கல் ஆர்டர், அப்புறம் எமோஷனல் ஆர்டர், இன்னும் இந்த ஒவ்வொரு நிலைப்பாட்டுகளிலும் இயக்கமாக இருப்பது இறைவன் தான். அந்த இறைவன் தான் அனைத்து நிலைப்பாடுகளிலும் ஆர்டராக இருக்கிறார் என்று ஈஸ்வர சரணாகதி எப்போது அடைகிறோமோ அப்போது வேதம் என்பது இருக்காது. எனவே வேதத்தினால் ஏற்படக்கூடிய சண்டையும் சண்டைக்கு பின் ஏற்படக்கூடிய சமாதானமும் வேஸ்ட்டுங்கிறது, தேவையில்லாது. நீ யார் மேல் கோபித்து கொண்டாலும் அது அனாவசியமானது, அர்த்தமற்றது என்று சொல்றார். காமம் குரோதம் லோபம் மோகம் யக்த்வாத்மானம் பாவய கோகம் ஆத்மஞான விஹீனா மூடாஹ ஏ பஸ்யந்தே நரக நிகூடாஹ பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. காமம் குரோதம் லோபம் மோகம் த்யக்த்வ ஆத்மானம் பாவய கஹ அகம் இதி. உன்னிடம் உன்னுடைய விற்த்தியில் இருக்கக்கூடிய அத்துணை அழுக்குகளையும் எடுத்து காட்டுகிறார். காமம் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். காமா குரோதோபி ஜாயதே குரோதா பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி பிரம்சக ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசக புத்திநாசாத் பிரணசதி என்று பார்த்துருக்கோம். அப்படி கோபம் என்பதும் காமம் என்பதும் மிக மிக கொடுமையான எதிரிகள் நமக்கு. காமம் கோபம் என்பது ரொம்ப மோசமானது. காரணம் பிரவൃத்திக்கு காரணமாவது, வெறுப்பு வெறுப்புக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. அதனால் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று அதைத்தான் சொல்லியிருக்காங்க. காரணம், எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அது உனக்கு துக்கத்திலே போய் முடிந்துவிடும். அதனால் எல்லாரும் சொன்னாங்க, இல்லை எல்லாத்துக்கும் ஆசைப்படு என்று. எல்லாத்துக்கும் ஆசைப்படு. ஆனால் எப்படிப்பட்ட ஆசைனா அது காமோஸ்மின் அகம் காமக, நான் இந்த ஆசையாக நானே இருக்கிறேன். ஆனால் எப்படிப்பட்ட ஆசை? தர்ம அவிருத்த காமா, தர்மத்துக்கு மாறுபடாத ஆசையாக இருந்தால் அது ஓகே. ஏனென்றால் அது என்னுடைய நியதி. அது இல்லாமல்லாம் நமக்கு இருக்கக்கூடியது தரித்திரம். இது பேர் ஆசை அல்ல, தரித்திரம். பேராசை அல்லது தரித்திரம். எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, என்ன இருந்தாலும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் என்ன நிறைய சொல்லலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த எது இருந்தாலும் பற்றாது என்பது பற்றாக்குறையை யாராலும் தீர்க்க முடியாது. ஆனால் ஏழ்மையை போக்கிவிடலாம், ஆனால் தரித்திரத்தை போக்க முடியாது என்று சாமி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆசையானது என்ன ஆகுதுன்னா கோபமாக மாறுகிறது. எப்போ அந்த ஆசை நிறைவேறாத போது யாரெல்லாம் அதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய், அவர்களெல்லாம் தடை கிடையாது. உலகத்தில் யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது. பகவான் இதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றது போல, எதை நீ அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அதை யாராலும் தடுக்க முடியாது. எல்லபசே நிஜ கர்மம் உபாத்தம் என்கிறார். எல்லபசே எது நிஜ கர்மம் என்று சொல்ல, அதனால் பொய் கர்மம் நிஜ கர்மம் இல்லை. உன்னுடைய பாப புண்ணியத்தினால் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய
பிராரப்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் அத்தனையும் உனக்கு கிடைத்தே தீரும். அதில் கிடைக்கக்கூடாது என்றிருந்தால் மாணிக்கவாசகர் சொல்றது போல இன்னும் எவ்வளோ கூப்பிட்டாலும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அதில் என்னன்னா, நாம் யாரோ ஒருவர் நம்மை தடை செய்து இதை கிடைக்க விடாமல் பண்ணுகிறார்கள் என்று அந்த கோபத்தை மற்றவர்கள் அந்த காமத்தினுடைய இயலாமையை மற்றவர்கள் மேலே காமிக்கிறோம். அது கோபமாக மாறுகிறது. அதனால் இந்த கோபம் என்பது நம்மை அழித்துவிடும். கோபம் என்பது நாம் பெற்ற அறிவை மழுங்கச் செய்துவிடும். அறிவு மழுங்கிவிட்டால் நல்லது தீயது என்பது தெரியாமல் ஒரு மோகத்திலே ஆட்பட்டு ஒரு ஆவேசமான தன்மை என்பது ஏற்படுகிறது. இந்த ஆவேசம் அவர்களை மட்டுமல்ல, உன்னையும் அழித்து விடுகிறது. யார் மேல் நீ கோபப்படுகிறாயோ, ஒரு வீட்டில் ஒருத்தர் காலையில் எடுத்துட்டு கூட ஒரு மோடில் உட்காந்துருக்காருன்னு இல்லை, கொஞ்ச நேரத்தில் ரெண்டாவது தெரியுமா, எல்லா வீடே முழுவதும் டயர்ட் ஆகிடும். காரணம், ஒருத்தர் அவரை பார்த்து அப்படியே வரவேற்கும். அதனால் இந்த தன்மை நீ ஃப்ரீயாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலே யாராலும் எதையும் சாதிக்க முடியாது. ஏற்கனவே பகவானால் என்ன செய்ய முடியும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் நடக்கும். சாமி எப்போ பார்த்தாலும் முன்னுக்கு பின் முரணாகத்தான் பேசுவார். அதுதான் வேதாந்தம். தெரியாமல் போனாலே வேதாந்தம். என்ன பேசணும்னு தெரியாமல் போனால் அதுக்கு பேர் தான் வேதாந்தம். அதனால சாமி இப்படி பேசுகிறார். ஏன்னா நேற்றுக்கெல்லாம் புருஷார்த்தம் நினைச்சு சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு பிராரப்தம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கும் கான்ட்ரவர்சியாக இருக்குது. நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசலாம் அல்ல அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைச்சிடாதீங்க. நேற்றுக்கே நான் இதற்கு விளக்கத்தை கொடுக்குறேன். இந்த பிராரப்தம் உன்னுடைய புருஷார்த்தத்தினால் வருவது தான். என்ன, அதனால் தீமையும் நன்மையும் பிறந்தர வாரா எல்லாம் நீ தான். அது மட்டுமல்ல, காமம் கோபம் மட்டுமல்ல, மோகம் லோபம், இந்த தரித்திரம், பணத்தாசை, பணம் 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 பணப்பே பிடித்தலைவர் பாருங்க. ஒவ்வொருத்தரும் லட்சம் கோடி, இத்தனை லட்சம் கோடி, அத்தனை லட்சம் கோடி, இன்னும் தரித்திரம் பிடிச்ச மாதிரி அதை ஏமாற்றவும் இதை ஏமாற்றவும் ஊரடித்து உரையில் போடவும் தான் தெரியுறாங்களே தவிர எவ்வளோ இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது. இந்த பணத்தாசை என்பது ஒரு மயக்கத்தை கொடுத்து உங்களுடைய புத்தியை கெடுத்து ஒரு பேரழிவுக்கு ஆளாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். யாரால் எனவே இந்த பணத்தாசை என்பது மனித எந்த நிலைக்கு வேண்டுமென்றாலும் கொண்டுட்டு போயிடும். அது கிடைக்காத போது ஈவன் கொலை கூட செய்ய தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த மயக்கம், மதிமயக்கம், மோகம். மோகம்னா என்ன? இல்லாத ஒன்றை இருப்பதாக ஏற்றி பார்ப்பது, இருப்பதை இருப்பதாக பார்க்காமல் அதன் மேல் சூப்பர் இம்போஸ் செய்து பார்ப்பது. பணம் என்பது நிச்சயமாக நமக்கு அவசியம்தான். ஆனால் அந்த பணம் எதற்கு அவசியமோ அதற்கு மட்டும் இருக்க வேண்டும். அதற்கு மேலே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே நீ பிரயத்தனப்பட்டு கொண்டிருப்பது என்பது வேற்று. அது உனக்கு மயக்கத்தை கொடுத்துவிடும். எனவே இந்த காமம், கோபம், லோபம், மோகம் என்கின்ற இவைகள் எல்லாம் உடனே விட்டு விடுங்க. எப்ப இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த தன்னிலையிலிருந்து மாறுகின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் எப்போது வருகிறது என்றால், இந்த காம, குரோத, மத, மாச்சரிய, லோபம் என்று சொல்லக்கூடிய இந்த இவைகள் எல்லாம் தான் நமக்கு ப்ராப்ளமாக அமைகிறது, மயக்கமாக ஆகிறது. இவைகளை எல்லாம் உடனே விட்டுன்னு அவர் என்ன சொல்றார்? அதனுடைய வேல்யூ, அந்த தீமை தரக்கூடிய வேல்யூ மிக மிக மோசமானது. எனவே எப்போது இதை புரிந்து கொள்கிறாயோ அப்போதிலிருந்து மெல்ல இதிலிருந்து விலக பழகு என்பதற்காக ஒரு எம்பசைஸுக்கு தான் உடனே விட்டுவிடுன்னு சொல்றாங்களே தவிர
உடனே யாராலும் எதையும் விட முடியாது. புரிந்து இது எனக்கு தோஷத்தை தருவது என்பதை புரிந்து விட்டு சரி அதை விட்டா அப்புறம் என்னப்பா பண்ணுறதுன்னா கக ஆத்மானம் நான் யார் என்று அந்த விசாரத்திலே என்னை பற்றிய விசாரத்திலே நீ ஈடுபடு. ஏனென்றால் ஆத்ம ஞானம் இல்லாவிட்டால் அவர்கள் நரகத்திலே மூழ்கி துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போ ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போகும். நரகம்னா வேற எங்கேயும் இல்லைப்பா, துக்கம் தான் நரகம். துக்கம் என்பது நரகத்துக்கு ஒரு பெயர் என்னவென்றால் துக்கம்தான். அதனால ஆத்ம ஞானம் இல்லாத வரைக்கும் துக்கம் 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 தான். துக்கம் போக வேண்டும் என்றால் என்னுடைய ஆத்ம ஞானத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய காம குரோத மத மாத்சரியங்களை விடுத்து நீ ஆத்மாவை பற்றி அறியக்கூடிய விசாரணை செய். அதாவது முமுட்சுவிலிருந்து ஜிக்னாசுவாக மாறும். முதல்ல புகுட்சுன்னா நல்லா சாப்பிட்றது, எல்லா இந்திரியங்கள் வாயிலாகவும் எல்லா இந்திரியங்களினுடைய சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு பேர் புகுட்சு. அந்த புகுட்சு என்கின்ற நிலையிலிருந்து மெல்ல மாறி முமுட்சு மோட்சம் பெற வேண்டும் என்கின்ற ஆசை. அந்த மோட்சம் பெற வேண்டும் என்கின்ற ஆசை பக்குவப்படுகின்ற போது அது ஜிக்ஞாசு, அறிய வேண்டும் என்கின்ற ஆவல். இதுதான் அல்டிமேட்டாக இருக்கும். அதனால தான் இவர் சொல்றார், என்னை ஆராய்ந்து பார். கண்ணை மூடிட்டு நான் யார் நான் யார்னு கேட்கறதல்ல, நாம் யார் என்பதை விசாரி என்று சொல்கிறார். அப்படி விசாரித்தால் தான் நரகத்தில் மூழ்கி துக்கத்தை அனுபவிக்க அந்த தன்மையானது மாறுகிறது. அப்படி யாராலும் உடனடியாக விட முடியாது. அது விட்டாலும் ப்ராப்ளம். ஆனால் விவரத்தை புரிந்து கொண்டு மெல்ல அதிலிருந்து விட வேண்டும். அப்படி விடுவதற்கு என்ன சாதனை நன்றாக உதவும்? நமக்கு அதுக்கு எது உதவும்? கேயம் கீதா நாம சகஸ்ரம் கேயம் ஸ்ரீபதி ரூபமசத்யம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய ச வித்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. கேயம் கீதா நாம சகஸ்ரம், பகவத்கீதையை பாராயணம் செய். இங்கே பாராயணம் செய் அப்படிங்கிறத நம்ம விசாரணை செய் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம சகஸ்ரம், சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய். இரண்டுக்குமே என்ன சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்வார் செல்வர் சிவபுரத்து. அதனால பகவத்கீதையானாலும் சரி சகஸ்ரநாமமானாலும் சரி இவைகளை ஆராய்ந்து பார்த்து இதில் பகவான் என்ன சொல்லி இருக்கிறார் என்கின்ற தன்மையை நம்ம முன்னால் பார்த்துருக்கோம். என்ன சொரூப லட்சணம், தடஸ்த லட்சணம், குண விசேஷனம், இவைகள் தான் சகஸ்ரநாமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பகவான் தான் ஆதாரமாக, அதே சமயத்தில் ஆதார வஸ்துவாக இருந்த அவரே இந்த பிரபஞ்சமாக, இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுபவமாக அத்தனையும் அவரே இருக்கிறார் என்பதை சொல்வதுதான் இந்த சகஸ்ரநாமங்கள். அதை அறிந்து அத்துணையும் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடிய பரபிரம்மம் என்று தெரிந்து கொள்ளுதல். அப்படி அடுத்தது கேயம் கீதா. கீதாவை பகவத்கீதையை நீ நன்றாக அறிந்து கொள் என்று சொல்லப்படுகிறது. பகவத்கீதை என்ன சொல்றது? ஓம் தத்சது இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரம். இது பிரம்ம வித்யாயாம்னா போடணும், இல்லாட்டி யோக சாஸ்திரம்னு போடணும். அதெல்லாம் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரம். பிரம்ம வித்தையை பிரதானமாக கொண்டு அதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கர்மயோகத்தை எடுத்து சொல்கிறது என்பதுதான் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே என்று கிருஷ்ண அர்ஜுன சம்பாதமாக
ஏற்படுகிறது. அதனால் இந்த பகவத்கீதையும் சகஸ்ரநாமங்களையும் நன்றாக படித்து அறிந்து கொள்ள வேண்டும். தேயம் ஸ்ரீபதி ரூபம் அசத்தியம். இந்த பகவானுடைய ஸ்ரீபதி அப்படின்னா விஷ்ணு, விஷ்ணுவனுடைய ரூபத்தை எப்பொழுதும் தியானம் செய். அதென்ன எப்பொழுதும் தியானம் செய்? எப்பொழுதும் தியானம் செய்ய என்ன? கைலதாரையாக எப்பொழுதும் அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடியது. நீ உண்மையை அறிந்து கொண்டால் அதை தவிர வேறு இருக்காது. எப்படி? ஸ்ரீபதி யார்? விஷ்ணு. விஷ்ணுனா யாரு? வியாபகத்வாத் இது விஷ்ணு. எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்மத்தினுடைய தன்மைதான் இந்த நாமரூபங்களாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் என்று தெரிந்து கொண்டால் எதை பார்த்தாலும் விஷ்ணுதான். விஷ்ணு விஷ்ணு விஷ்ணோருகம் பீஜானி பிரவோச்சம் ஜன் பார்த்திவாணி விமமே ரஜாகுச்சியோ அஸ்கபாய துஸ்தரகம் சதஸ்தம் விசக்ரமான கிரேதோருகாயோ விஷ்ணு ரராட்டமசி விஷ்ணு பிருஷ்டமசி விஷ்ணு சத்ரேதோ விஷ்ணு சூரசி விஷ்ணு துருவமசி வைஷ்ணவமசி விஷ்ணவே. அப்படி அத்தனையுமாக பகவானே வியாபித்திருக்கிறார் என்ற ஸ்ரீபதியினுடைய ரூபத்தை நீ எப்பொழுதும் தியானம் செய். அதாவது பகவான் விஸ்வரூப தரிசனத்தில் எப்படி தன்னை காட்டுகிறாரோ அதுபோல நம்முடைய தியானத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் நம்ம சும்மா மேலோட்டமாக பார்க்கலாம். ஒன்று சகுண பிரம்ம மானச வியாபாரம், இன்னொன்று நிர்குண பிரம்ம மானச வியாபாரம். இந்த சகுண பிரம்ம மானச வியாபாரம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஸ்ரீபதி ரூபத்தை நீ எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிரு என்று. இப்போ உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, யார்? நிர்குண பிரம்ம மானச வியாபாரம் உடையவங்க, இவங்கெல்லாம் சரியில்லை. இல்லைப்பா, முதல்ல நம்முடைய மனதுக்கு பற்றுகோல் என்று ஒன்று தேவை. அந்த பற்றுக்கோளுக்கு நீ ஒரு ரூபத்தை வைத்துக் கொண்டால் அது ஈஸியாக இருக்கும். அதனால ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தை, ஏதாவது ஒரு ரூபம்னா உடனே எருமையோ இல்லாட்டி பண்ணியோ நினைச்சல்லப்பா, இறைவனோடு சேர்ந்த இறை சிந்தனையோடு ஈஸ்வரனோடு இணைந்த விஷயங்களை நீ தியானம் செய். அல்லது நேயம் சர்ஜன சங்கே சித்தம், உன்னுடைய சித்தத்தை எப்பொழுதும் சத்சங்கத்திலே வைத்துக் கொண்டது. சத்சங்கத்தை தான் இந்த பஜகோவிந்தத்தில் பகவான் வியாசர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்கிறார். ஏனென்றால் சத்சங்கத்துக்கு மேலே வேற நமக்கு ஒரு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்பது அங்கே தான் கிடைக்கும். காரணம், கூட்டு பிரார்த்தனை என்பது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய மனோநிலை ஒன்றாக இருக்கும்போது நம்முடைய மனோநிலை ஒருவேளை அலைபாய்ந்தால் கூட அது மறுபடியும் நம்மை இழுத்துக்கொண்டு சேர்த்துவிடும். ஆனால் எப்பொழுதும் சத்சங்கத்திலேயே உன்னுடைய மனதை வைத்துக்கொள். இப்போ மனதை சத்சங்கத்தில் வைத்துனா உடலை வைக்கணும்னா உடலை வச்சு அதில் கேட்ட விஷயங்களை மனதிலே இருத்திக்கொள். அதுதான். அடுத்தது தேயம் தீன ஜனாயச்ச வித்தம், உன்னிடம் இருக்கக்கூடியதை பகிர்ந்து கொள். யாருக்கு பகிர்ந்தனா? கல் குடிக்கிறதுக்கு ஒருத்தன் காசு கேட்டானா உடனே தூக்கி கொடுத்துட்டு என்னிடம் இருக்கக்கூடியதை பகிர்ந்து கொண்டேன் சொல்லாத. முதல்ல என்ன, யார் தகுதி அறிந்து பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும். நிச்சயமாக மனது விலாசமாக ஆகத்தான் நம்முடைய மனது மென்மையாகும். மென்மையான மனதில் தான் பகவான் உள்நுழைவதற்கு வாய்ப்பாகும். அந்த சாஸ்திரங்கள் உள்நுழைவதற்கும் அதனுடைய மெக்கானிசம் ஏற்படுவதற்கும் அங்கே ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்தை தராமல் நாம் எப்பொழுதும் வீடு, குட்டி, குழந்தை, அது பணம், காசு, ப்ராப்ளம் என்று நினைத்து கொண்டிருக்க அதுதான் ஜாஸ்தியாகுமே தவிர அதிலிருந்து வெளிவர முடியாது. அதனால் அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கேப் நம்முடைய மனதிலே ஒரு இடைவெளியை விட்டு அந்த இடைவெளியிலே விசாரணையை செய்ய வேண்டும். அந்த இடைவெளி எப்பொழுது ஏற்படும்? விசாலமான மனது தான்
இடைவெளிக்கு காரணமாகிறது. எனவே யாரெல்லாம் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் மிகவும் மோசமான நிலையிலே எதாக இருந்தாலும் சரி, அது அறிவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கொடுக்கறது தப்பு. நான் என்ன நிறைய உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ம யோகம் செய்கிறேன் அப்படின்னு 108 கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டை அடமானம் வச்சு வாங்கி கொடுக்காதப்பா. கணக்கு போகத்தான் தானமும் தர்மம். உங்களுடைய எவ்வளவோ நிலைப்பாடுகளிலே நீங்கள் பகிரலாம், உங்களுடைய அறிவை பகிரலாம், அரவணைப்பை பகிரலாம், ஆதரவை பகிரலாம், சாப்பாடு கொடுக்கலாம். இப்படி எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதற்காக சங்கராச்சாரியார் சொல்லிட்டார், தீன ஜனாய வித்தம், வித்தத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். எது இல்லையோ அது அவர்களுக்கு அதை கொடுக்கலாம். தனம் மட்டும் கிடையாது. அதனால ஒருவருக்கு ஆதரவாக 4 வார்த்தை பேசினாலே அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பற்றுக்கோளாக அமையும் என்பது நிச்சயம். அதனால யார்கிட்ட பார்த்தாலும் முகரை ஒவ்வொரு வச்சுட்டு என்ன புல்டாக் நாய் மாதிரி இருந்தோம்னா ஆகாதப்பா. நமக்கும் ஸ்பேஸ் வராது, அங்கேயும் ஸ்பேஸ் வராது. அதனால் முடிந்த அளவு கருணை உள்ளம் கொண்டு நம்மால் என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்து நாம் நம்முடைய மனதை விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த சகசநாமம். பகவத் யாரோ மைக்கா அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கும் சொல்ற. சுகத கிரியதே ராமா போகக பச்சாத்மந்த சரீரே ரோகக யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சுகத கிரியதே ராமா போகக. இந்த இந்திரியங்கள் நன்றாக இருக்கிற வரைக்கும் அதில் எவ்வளவெல்லாம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம அதை அப்யூஸ் பண்ணுறோம். இந்திரியங்கள் பகவான் நமக்கு நல்லதை அனுபவிக்கத்தான் கொடுத்துருக்கார். ஆனால் அதையே அதிகமாக அப்யூஸ் செய்கிற போது உன்னுடைய இந்திரியங்கள் கெட்டு மனம் கெட்டு நீ அழித்து விடுவாய். அதனால் எந்த ஒரு சுகமாக இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவிப்பதிலே தவறு கிடையாது. ஆனால் அதை அப்யூஸ் செய்யக்கூடாது. அதுதான் இங்கே. ஏனென்றால் ஒவ்வொரு சுகமும் உனக்கு பின்னாலே மிகப்பெரிய துக்கத்தை தரக்கூடியது என்பதை நீ உணர்ந்து கொள். அதுக்காக எப்போ பார்த்தாலும் எதையும் அனுபவிக்க அப்படி விரக்தி வந்தவனாக உட்கார்ந்துருக்கிறது அல்ல. அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு அதன் மேல் நீ வைத்திருக்கக்கூடிய சோபனாத்தியாசத்தை, அது இல்லாமல் இந்த சுகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கின்ற எண்ணத்தை விடுத்து சுகம் வருகிற போது ஓகே, இல்லையா அதை விட டபுள் ஓகே என்று நம்முடைய இந்த லீலைகளை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் சாமி சொன்னாங்க, வயோவிருத்தம் என்பது முடியாதப்பா, ஞான விருத்தம் தான் வேணும். வயோவிருத்தம் என்றால் வயசுல மட்டும் அதிகமாகிவிட்டால் இந்த இந்த பாவத்தை செய்கின்ற நிலையிலிருந்து விட்டுவிடுவோமா என்றால் இல்லை. எத்தனையோ வயோதிகர்கள் இளைஞர்களை விட மோசமாக்கள். என்ன அர்த்தம்? அறிவு வேண்டும். அறிவு சரியான நிலையிலே இருந்தால் இந்த சுகபோக அனுபவத்தினுடைய தன்மையை நீ எங்கே எப்படி அந்த லட்சுமண் ரேகை போட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகுனா, அதற்கு பிறகு நீ இருக்கதையெல்லாம் இழந்து விட்டதற்கு பிறகு உன்னுடைய உடலிலே நோய் வந்து விடுகிறது. எதையெல்லாம் அப்யூஸ் பண்ணுறியோ அதெல்லாம் போயிடுது. அப்படி போகிற போது உலகிலே மரணம் என்பது முடிவானது. அப்படி இருந்தாலும் தினமும் இறந்து கொண்டிருப்பாங்க.
நோயை விட கொடிய மரணம் வேறு எதுவும் கிடையாது. உடனே செகண்டில் இறந்து விட்டால் அது இறப்பே அல்ல, அது ஆனந்தம். ஆனால் ஒரு நோய் வந்துட்டு சடக்கு புடக்கணுட்டு எந்திரிக்கிறதுக்கு 4 ஆள், உட்கார்றதுக்கு 3 ஆள், சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் 4 நாள் பார்ப்பாங்க. அடுத்த நாள்லேருந்து வீடே பூரா திட்டும், இது வேற உயிரை வாங்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு. அப்படி நாம் நம்மை தேகோ தேவாலயம், இந்த தேகத்தை சரியாக பராமரித்து பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய மனது இது போன்ற உயர்ந்த லட்சியங்களை நாடக்கூடிய சக்தியுடையதாக இருக்கும். இல்லாவிட்டால் உடம்பை பற்றிய சிந்தனை, என்னைக்காவது முழங்கால் பற்றி நினைச்சிருக்கணுமா? எப்போ முழங்கால் வலி வந்ததோ அன்னையிலிருந்து முழங்காலை தவிர வேற எதையும் நினைக்கிறது. அது வரைக்கும் முழங்காலை பற்றி நினைப்பதே இல்லை. அதனால தான் சாமிஜி சொல்வார், உடல் நன்றாக இருக்கும்போதே கொஞ்சம் யோகாசனம், உடற்பயிற்சி, பிராணாயாமம், அப்படின்னா சொல்லப்படுற இது எல்லாம் செய்து உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உன்னுடைய சாதனைக்கு இதுகளெல்லாம் வேதனையாக மாறிவிடும். ஆனால் அந்த பாவத்தை செய்யாது. அப்யூஸ் தான் பாவம். எதை எடுத்தாலும் தாறுமாறாக பயன்படுத்தி உன்னை நீ கெடுத்து உன் உடன் இருக்கக்கூடியவர்களையும் கெடுத்து நீ அழிந்து கொண்டிருக்கிறாய். அதனால அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாமல் சதவிட முன்கதி பாபா சரணம். எவ்வளவுதான் மோசமாக போனாலும், அதான் எந்த இந்திரியம் கெட்டாலும் அதுக்கு எதையாவது ஒரு சப்பக்கட்டை கட்டி அதை அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் ப்ராப்ளம் அப்பா. அதெல்லாம் உன்னுடைய உடல்நிலையை கெடுத்துவிடும். உடல்நிலை கெடுத்தால் மனநிலை கெடும். மனநிலை கெட்டால் உன்னுடைய மிகப்பெரிய இந்த லட்சியத்தை அடைவதற்கு அதற்கு மேல் ஒரு தடை வேறு எதுவுமாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுறதுதான், அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி ததத் சுகதேச சத்யம் புத்ராதவிதன பாஜாம் பீதிகி சர்வத்ரைஷா விகிதா ரீதிகி பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. முதல்ல சொன்னதே தான் இங்கே சொல்றார். அர்த்தம் அனர்த்தம். இந்த அர்த்தத்தை நாடுவது என்பது அனர்த்தமான செயல். ஏனென்றால் அது எப்போதும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்று நீ நன்றாக புரிந்துகொள். நான் முன்னாலெல்லாம் சொன்னது போல பணம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால், சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலே துக்கம் வந்து விடுகிறது. காரணம், இந்த காம்படிட்டிவ் உலகத்தில் இவ்வளவு போட்டியும் பொறாமையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நீ நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்றால் அது நடக்காது. ரொம்ப கஷ்டம் இருக்கலாம். அது ஏதோ சொற்ப லாபங்கள் தான் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நீ வாழ்கின்ற இந்த நிலைக்கு அந்த சம்பாத்தியம் நிச்சயமாக பத்தாதுதான். அப்போ என்ன பண்ணணும்? அன்றா கொள்ள, அதுதான் வேறு வழியே இல்லை. அதனால் இந்த பணம் என்பது நிச்சயமாக தேவைதான். அந்த பணத்தினால் எந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ அதோடு நீ நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு மேலே மூட்டையாக கட்டினா கடைசியில் காவேரியில் தான் கொட்டணும், வேறு வழியினால். அதனால் அர்த்தம் அனர்த்தம். பணம் என்பது பணத்தை பற்றி நினைக்கிற போது துன்பம், பணத்தை சேர்த்துகின்ற போது துன்பம், சேர்த்து வைத்த பணத்தை பாதுகாப்பது துன்பம், பாதுகாத்த பணம் இழந்து போய்விட்டால் துன்பம், பாதுகாத்த பணம் சில வேளை இழந்து விட்டால் இன்பம். இப்படி இத்தனையும் இருக்குதப்பா. வெறும் பணம் என்பது இத்தனை பிராபலங்களுக்கு உள்ளாகக்கூடியது என்பதை பாவையாக நீ அதை நினைத்துப்பார். எப்பொழுதும் நீ இந்த எண்ணத்தை உன்னுடைய மனதிலே எடுத்துக்கொள் என அழகாக பாடிட்டாங்க. ஓரிடத்தனிலே நிலை இல்லா உலகினிலே உருண்டோடிடும் பணம் காசனும் உருவமான பொருள். ஓரிடத்தில் நிற்காதப்பா. அதனால தான் அதுக்கு செல்வம் என்று வச்சாங்க. அப்படி துக்கத்தை தரக்கூடியது எப்போ? அப்யூஸ் செய்யும் போது, பணத்தை சரியாக செலவு செய்கிற போது, பணத்தை முறையான முறையில் சம்பாதிக்கிற போது அது துக்கத்தை தராது. முறைகெடுகிற போது அந்த பணமானது நமக்கு துக்கத்தை தருகிறது. சுக நேசக நாஸ்தி. அதில் சின்ன அளவு சந்தோஷம் கூட கிடையாது. பணத்தை சம்பாதிக்கும் போது சில துக்கம், செலவு செய்யும்போது போகுதே அதுவும் துக்கம்.
அப்படி கொஞ்சம் கூட எந்த நிலைப்பாட்டில் எடுத்தாலும் அந்த பணமானது உனக்கு சுகத்தை தராது. அது மட்டுமல்லப்பா, புத்ரா தபி வாத்தியாம் அபி, உன்னுடைய பணமானது உன்னுடைய குழந்தையிடமிருந்து உனக்கு விரோதத்தை சம்பாதித்துக் கொள்கிறது. உன்னுடைய மனைவியிடமிருந்து, சொந்தங்களிடமிருந்து என விரோதத்தை சம்பாதித்து தருகிறது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீ அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறாயோ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எப்போ பையன் தரகா நீ மூக்கில் வச்சு அமுத்துவானோ தெரியல. எந்த நிமிடம் வேண்டும் என்றாலும் அவன் நம்முடைய பணத்துக்காக நம்மை என்ன வேண்டும் என்றாலும் செய்யக்கூடும். அதனால் யார் வேண்டும் என்றால் அவர் எந்த மகனை நீ கண்ணே மணியே என்று அரவணைத்து கொண்டு அவன்தான் எனக்கு, நான் தான் அவனுக்கு என்றெல்லாம் சொல்கிறாயோ, அதே பையன் அந்த பணத்துக்காக உன்னை என்ன வேண்டும் என்றாலும் செய்வார். அல்லது அப்கோர்ஸ் அது மிக உயர்ந்த கோபம். அது இல்லாவிட்டால் கூட தினமும் சண்டை, தினமும் அது வேணும் இது வேணும் இது வேணும் என்று கேட்டுக்கொண்டு சண்டையிட்டு கொண்டே இருக்கக்கூடிய தன்மை என்பது ஏற்பட்டுவிடும். அதனால் பணத்தை பணமாக பார், மனத்தை பிணமாக்க வைத்து விடாதே. மனம் உன்னை பிணமாக்கிவிடும். அதனால் ஏஷா ரீதிகி, இந்த முறையிலே எல்லா இடத்திலும் எல்லா கோணங்களிலும் நீ சிந்தித்து பார்த்து விகிதா உண்மையை உணர்ந்து கொள். இல்லாவிட்டால் எது சுகத்தை தருகிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உனக்கு துக்கத்தை கொடுத்துவிடும். அதனால உன்னை நீ சரிப்படுத்திக் கொள். எப்படி? பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யா நித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேதி சமாதி விகாரம் பூர்வவதானம் மகதவதானம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பிராணாயாமம் பிரத்யாகாரம். பிராணாயாமம் வாயுரோதனா தீயதே பனக ஜாலபட்சிவ சோதசாதனம் என்று பகவான் ரமண மகர்ஷி மன அடக்கம் இல்லாமல் அலைவாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த மூச்சுக்காற்று என்பது ஒரு பெரிய சாதனையாக அமைகிறது. எப்பொழுது பிராணாயாமம் என்றால் பிராணனை வழிப்படுத்துவது என்றால் பிராணாயாமம். அதான் ஒரு முறை மூச்சை உள்ளெழுத்து 4 முறை கும்பகம் என்று சொல்லக்கூடிய உள்ளே நிறுத்தி ரேச்சகம் என்று சொல்லக்கூடிய பூரகம் என்று சொல்லக்கூடிய உள்ளே நிறுத்தி ரேச்சகம் என்று சொல்லக்கூடிய வெளியிலே 2 முறை, அதாவது 4:2:1 என்று இந்த மூச்சு பயிற்சியை செய்தால் நம்முடைய மனதானது தானாக ஒடுங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், மூச்சுக்கும் மனமும் மரத்தினுடைய 2 கிளைகள் போட்டது. எப்படி ஒரு கிளையை வெட்டி அதன் மேலே வளர விடாமல் செய்துவிட்டால் வெட்டாத கிளையானது எப்படி மிக மிக நன்றாக வளர்ந்து நமக்கு பலனை தருகிறதோ அதுபோல இந்த மூச்சுக்காற்று என்பது நம்முடைய மனது ஒடுக்குவதற்கு, நம்முடைய மனதை வழிப்படுத்துவதற்கு மிக மிக நல்ல ஒரு சாதனை. அடுத்தது பிரத்யாகாரம். இது மிக மிக அவசியம். பிரத்யாகாரம்னா புலனடக்கம். நம்ம இந்திரியங்கள் எல்லாம் வாசனை வழி சென்று நம்மை நாம இருக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் நமக்கு அறிவு பெற்றிருந்தாலும் அடுத்த நிமிடம் அந்த புலன் பராஞ்சி ஞானி பெருன சுயம்பு என்று நிறைய முறை நாம் பார்த்துருக்கோம். இந்த இந்திரிய ஒழுக்கம் தான். ஒரு பாடல் கூட ஒரு அற்புதமான இதில் முற்றோதலில் சொல்லுவாங்க, இந்திரிய பயமாகி என்னை இழந்தோம். இந்திரியத்தினுடைய வழியிலே மனதை செல்ல விட்டால் நாம் படுபாதாளத்துக்கு போய்விடுவோம். அதனால் வாசனைகளை களைந்து
பல பல சாதனைகளினால் வாசனை கலைந்து இந்திரியத்தினுடைய வீரியத்தை, இந்திரியத்தினுடைய போக்கை மெல்ல இழுத்து கொள்ள வேண்டும். இப்படி கூர்மோங்காணிவ சர்வசக என்று பகவத்கீதை சொல்வது போல, எப்படி அந்த ஆமையானது ஒரு சின்ன ப்ராப்ளம் வருகிறது என்றாலும் 4 கால்களையும் தலையும் உள்ளே இழுத்துக்கொள்கிறது. அதுபோல அதான் ஆமை போன்ற பொருள் என்றும் அவர்க்கே ஞானம் நிலைத்திருமே என்று பகவத்கீதை சொல்றார். பொருளை மேன்மேல் சிந்திக்கும் பொருளக்கவற்றில் பற்றுண்டாம், முறையை பற்றால் மோகம் உண்டாம், மோகம் பொருளை மேன்மேல் சிந்திக்கும் பொருளக்கவற்றில் பற்றுண்டாம், முறையை பற்றால் மோகம் உண்டாம், மோகத்தாலே மறதி உண்டாம், மறதியாலே மதிநாசம், மதிநாசத்தால் அழிவானே. மனதை தனது வசம் செய்த மனிதன் வெறுப்பு வெறுப்பின்றி இருப்போன் ஆமை போல பொருள் என்றும் என்றார். ஆமை போல பொருள்களிலிருந்து இந்த ஐம்புலன்களை யார் இழுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் பிறக்கும். அதனால இந்திரிய வழியில சென்று உன்னை இழந்து விடாதே என்று சொல்கிறது. அதனால பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா நம்முடைய மனதிலே தோன்றுகின்ற விஷயங்களுக்கு விஷய ஆகாரம் என்று அர்த்தம். வெளி விஷயங்களிலே நம்முடைய மனதை நாட்டம் செய்து புலன்வழி செல்வதை தான் இங்கே சொல்றார் பிரத்யாகாரம். இதையெல்லாம் விட்டு என்ன பண்ணணும்? நித்திய அனித்திய விவேக விசாரம். முதல் குவாலிஃபிகேஷன் ஒரு முமுட்சுவுக்கு, ஒரு ஜிக்யாசுவுக்கு முதல் தரமான ஒரு சாதனை என்னவென்றால், சாதன சதுர்த்த சம்பந்தத்தில் விவேகம்தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், நித்திய அனித்திய விவேகம் இல்லாவிட்டால் உனக்கு பொருள்களின் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்பது ஒரு காலம் விலக்கிக் கொள்ள முடியாது. அதனால எது நித்திய அனித்திய வஸ்து விவேகம், எது நித்தியமானது எது அனித்தியமானது என்று ஆராய்ந்து பார்த்து அனித்திய வஸ்துவில் இருக்கக்கூடிய மனதை எடுத்து நித்திய வஸ்துவிலே வைக்க வேண்டும். அப்போ நித்தியவது அனித்தியம், ஆத்மா நித்தியம், ததன்ய அனைத்தும் அனித்தியம், சர்வம் அனித்தியம், ததன்ய சர்வம் அனித்தியம் என்று தத்துவபோதம் சொல்கிறது. ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், உடல், இந்த பிரபஞ்சம் அத்துணையுமே எல்லாமே அனித்தியம் அப்பா. அதனால அனித்திய வஸ்துவிலே உண்மையில் உனக்கு இருக்கக்கூடிய நாட்டத்தை விடுத்து நீ நித்திய வஸ்துவிலே நிலை பெற செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அனித்தியத்தினாலே நித்தியமான ஒன்றை நீ அடைய முடியாது. அனித்தியமான வஸ்துக்களினாலே நித்திய சுகத்தை நீ எப்பொழுதும் அடைய முடியாது. பூர்ணம் அல்லாதவைகளிலிருந்து பூர்ணம் பெற வேண்டும் என்று நீ நினைத்தால் அது பைத்தியகாரத்தனம். அது பூர்ணம் என்கின்ற போது பெற வேண்டும் என்கின்ற தன்மை இல்லை. காரணம், நீ பெற்றாலும் அது பூர்ணம், பெறாவிட்டாலும் அது பூர்ணம். எனவே பூர்ணத்தை அறிவது என்று அதனால்தான் நம்ம அடிக்கடி சொல்றோம். அப்படி நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று முதல் குவாலிஃபிகேஷன் அது வேண்டும். அடுத்தது ஜாப்பிய சமேத சமாதி விதானம். ஜாப்பிய ஒரு மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட உனக்கு எந்த கடவுளின் மேல் ஈர்ப்பு என்பது ஏற்படுகிறதோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை விடாமல் சொல்வது. கலியுகே இந்த நாம கீர்த்தனம் தான் ரொம்ப உயர்ந்தது என்று பெரியவர்கள் எல்லாம் நிறைய சொல்கிறார்கள். அதனால நாம ஜபம் என்பது இந்த கலியுகத்திலே மிக மிக உயர்ந்தது. இந்த ஜபத்தை பற்றி நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். ஜபம் என்பது நம்முடைய 3 மனங்களிலும் வியாபித்து இந்த மனத்தினுடைய போக்கை மாற்றி மெல்ல உள்ளே எடுத்து வரக்கூடிய சக்தி வாய்ந்தது நம்முடைய ஜபம் என்பது. அப்படி ஒடுங்கிய நிலையில 2 ஜபங்களுக்கு இடையில என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அதுதான் நீ, அதுதான் ஆத்மா, அதுதான் ஈஸ்வரன், அதுதான் பிரம்மன். அப்படி ஜபம் என்பது நமக்கு மிக மிக 3 நிலைகளிலே அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை திரும்ப அழைப்பதற்கு ஜபம் என்பது மிகப்பெரிய ஒரு கருவியாக, ஒரு
டூலாக இருக்கிறது. அடுத்தது சமாதி. இந்த இந்த ஜபத்தினுடைய ஆல்டிமேட் என்று யோக சாஸ்திரத்திலே சமாதி என்று சொல்லப்படுகிறது. சமாதி என்றால் சித்த விருத்தி நிரோதகம் சமாதி. சித்தத்தில் இருக்கக்கூடிய விருத்திகளை சரிப்படுத்துவது அல்லது விருத்தி இல்லாத நிலையை அடைவது. அது என்னை பொறுத்தளவு அல்லது ஒரு தெளிவான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. காரணம் என்றால் நான் சமாதியில் இருக்கிறேன் என்று நீ நினைப்பது நினைப்பா அல்லவா? நான் இப்போ சமாதியில் இருக்கிறேன், அந்த நினைப்பு மனமா இல்லையா? எனவே அதெல்லாம் அல்ல, மனதை சரிப்படுத்துவதற்கு சமாதி மேபி ஒரு பெரிய சாதனையாக அமையலாம். வெளி விஷயங்களை உள்ளே வாசனைகள் நமக்கு ஏறாமல் இருப்பதற்கு சமாதி அனுஷ்டானம் என்பது மேபி ஒரு வகையில் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சமாதி தான் அல்டிமேட் மோட்சம் என்று நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. சமாதியில் இருக்கிற வரைக்கும் மேபி சந்தோஷமாக இருக்கலாம். எழுந்துடனே சேம் இடியாட்டிக் ஃபெலோ கம் அவுட் என்று சுவாமிஜி மிக அழகாக சொல்வார். காரணம், அங்கே ப்ராசஸ் இல்லை, அங்கே மெக்கானிசம் இல்லை. உன்னுடைய விருத்தி மாறுதலுக்கு, அறிவு அடைவதற்கு, ஞானம் பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் அங்கே எதுவும் செய்யவில்லை. எனவே ஞானம் பெற முடியாது. எப்படி தூக்கத்திலே உன்னுடைய துக்கம் சுகம் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் ஒடுக்கிவிட்டு மறுபடியும் வெளியில் எடுத்த உடனே அந்த விக்கிரமாதித்தனை பிடித்த பேய் போல் மறுபடியும் எப்படி பிடித்துக் கொள்கிறதோ அதுபோல தான் சமாதியில் என அறிவில்லாத சமாதி, புரிதல் இல்லாத சமாதியில் இதற்கு அதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அஃப்கோர்ஸ் உன்னுடைய வாசனைகள் வளராமல் உன்னுடைய மன ஒருமைப்பாட்டிற்கு நிச்சயமாக சமாதி என்பது உதவும். அப்படி சமாதி போன்ற ஆறாத் உபகரணம் இதெல்லாமே மன ஒருமைப்பாட்டுக்கும், சித்த சுத்திக்கும், சித்த நைச்சன்யத்திற்கும், சித்த ஏகாக்கிரகத்திற்கும் பயன்படும், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அதுவே அல்டிமேட் என்று நினைப்பது நம்மை தவறான பாதைக்கு கொண்டு போய்விடும். அது தெய்வீகங்களெல்லாம் இருக்கத்தான். நீங்கள் எவ்வளோ ஆண்டு இருக்கிறோமோ அதுக்கு தக்கபடி 10 பேர் கூப்பிட்டு தான் செய்வாங்க. அதனால் இதையெல்லாம் போக்குவதற்கு தான் சொல்கிறார் யாத்திய சமேத சமாதி விதானம் என்று. அப்படி இவைகளை எல்லாம் நாம் கடைப்பிடித்து அவதானம், மன அலைச்சலை, மனதை அலைபாயாமல் யாருன்னு புரிய. அதனால சலனமில்லாத மனது எப்படி சலனமில்லாத தெளிவான ஓடையிலே உன்னுடைய மனதானது, உன்னுடைய முகமானது தெளிவாக தெரிகிறதோ அதுபோல மகத்தவதானம் ஒரு சமநிலையான தன்மையை ஏற்படுத்தி கொண்டால் உனக்கு இந்த பாடங்கள் புரியும். இந்த பாடங்கள் புரிவதன் மூலமாக சிரவண மனன நிதித்தியாசனங்களினாலே நீ மோட்சம் என்கின்ற அந்த உயர்ந்த நிலைக்கு தகுதி உடையவனாக ஆக முடியும். எனவே பவிஷ்ய வித்யா இவைகளெல்லாம் உனக்கு ஞானத்திற்கு பவிஷ்ய வித்யா உதவுகிறது. இவைகளெல்லாம் செய்தால் எளிதாக விஷயம் புரியும். இல்லாவிட்டால் கலங்கிய
ஓடையிலே முகம் தெரியாது. அதுபோல இவைகளையெல்லாம் சரி செய்து உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலையை அடைவதற்குண்டான வழிவகைகளை செய்து கொள். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தக சம்சாராதசிராத் பவமுக்தக சேந்திரிய மானச நியமா தேவம் லக்ஷ்யசி நிஜஹ்ருதயஸ்தம் தேவம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமதே. நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் பிரச்சசி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நீ இறைவனை பார்க்க முடியும். எங்கேயா பார்க்கறதுனா பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குகாயாம் பரமேத்யோமன் சோத்னுதே சர்வான் காமான் சக சக அத்னுதே சர்வான் காமான் சக. அவரால் அடையப்படுகிறது என்ன? அத்துணை காமங்களையும் அனுபவித்ததனுடைய திருப்தி என்பது அவரால் அடையப்படுகிறது. எப்போ? அவருடைய ஹிருதயத்திலே எந்த ஒரு பிரகாசமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த ஹிருதய குகையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹிருதய ஆகாசம், தகராகாசம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய ஹிருதயத்தில் அங்குஷ்ட மாத்திர புருஷக என்று கட்டை விரலை தலைகீழாக கவிழ்த்து வைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தில் பிரதிபிம்ப சைத்தன்யமானது பிரதிபலிக்கிறது. எங்கும் வியாபித்துள்ள சூரியனானது எப்படி சொச்சேசு பிரதிபிம்பவது வளவளப்பான இடைகளிலும் நீர்நிலைகளிலும் பிரகாசிக்கிறதோ அதுபோல உன்னுடைய ஹிருதயத்திலே ஹிருதய ஆகாசத்திலே சைத்தன்ய ஸ்வரூபமானது பிரகாசிக்கிறது என்கின்ற உண்மையை நீ அறியலாம். எப்போ? சேந்திரிய மானச நியமா. உன்னுடைய அப்படி உன்னுடைய ஹிருதய ஆகாசத்திலே எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமானது பிரகாசிக்கிறது. அந்த உண்மையை நீ தியானித்தால் அது உனக்கு சர்வான் காமான் சக, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை காமங்களையும் அனுபவித்ததாக, அத்துணை அனுபவங்களையும் அனுபவித்ததாக உனக்கு அந்த பலனானது கிடைக்கிறது. எப்படின்னா திருப்தி. அகம் திருப்தோகம். நான் முழுமையானவன், எனக்கு இனி ஆக வேண்டியது எதுவும் இல்லை, கிருதகிருத்தியன் என்கின்ற ஒரு பெருநிலையை அடைவாய். எப்பொழுது கிருதகிருத்தியன் என்கின்ற நிலையை அடைகிறாயோ அப்போது உனக்கு பிரவೃತ್ತಿ இல்லை. பிரவೃத்தியினால் சுகதுக்கம் இல்லை. சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டு நீயாக இருக்க முடியும். இப்போதுதான் அச்சிராத் சம்சாராத் பவமுக்தக. இந்த சம்சாரம் என்கின்ற பவம் என்கின்ற சம்சாரத்திலிருந்து முக்தி என்பது கிடைக்கும். எப்போ? குரு சரணாம்புஜ நிர்மல பக்தி. குருவின் மேல் முழுமையான பக்தி, உண்மையான பக்தி. பாருங்க எத்தனை அடமொழி கொடுக்குறார். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தக.
அதற்கு இணையில்லாத பக்தி. இதற்கு மேல் ஒரு பக்தியே இல்லை என்கின்ற தன்மையான ஆட்டிடியூடோடு குருவினுடைய ஆதார விண்ணங்களை சரணடைந்தால் அச்சிராத் சம்சாராத் பவமுக்தக, உடனே உனக்கு பவமுக்தி என்பது கிடைக்கும். அதற்கு ஹேதுவாக சேந்திரிய மானச நியமா, இந்த புத்தி மனம் இந்திரியங்கள் இவைகளை எல்லாம் புலனடக்கங்கள் புலன் சித்த விருத்தி நிரோதகம் இவைகளை எல்லாம் செய்து தெளிவான மனதிலே நிஜ ஹிருதயத்திலே உன்னுடைய உண்மையான சொரூபத்தை நீ உள்ளங்கை நெல்லிக்கை போல் அறியலாம். அப்படி அறிவதுதான் ஞானம். அந்த ஞானம்தான் சம்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க செய்கிறது. அப்படி உள்ளங்கை நெல்லிக்கை போல் பார்க்கலாம் என்று சொன்னால் நெல்லிக்கனி வேறு, பார்ப்பவர் வேறு. அப்படி அல்ல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்று எதற்கு சொல்கிறோன்னா, முழுமையாக நெல்லிக்கனியை உள்ளங்கையில் வைத்தால் பார்க்க முடியும். பெரிய தேங்காயை வைத்தால் முழுமையாக பார்க்க முடியாது, அந்த பக்கம் பார்க்கிறோம். அதனால் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்றால் முழுமையாக பரபிரம்மத்தினுடைய தன்மையை நீ அறிய முடியும். திரட்சசி என்பது உபலட்சணம். அறிய முடியும் என்பது என்ன, பிரத்யட்சமாக பார்த்தால் எப்படியோ அதுபோல. அதற்காக திரட்சசி என்கின்ற ஒரு உபலட்சணமான வார்த்தையை இங்கே கொடுக்கிறார். எனவே எல்லாவற்றுக்கும் அல்டிமேட்லி உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்றால், குருவை சரணடைந்தார். விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிலம் கிடைக்குமா என்று நங்கூரம் போல் குருநாதன் கடைபிடியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுந்தன் அருள் இருந்தால் என்று குருவினுடைய பாதார விந்தங்களை சரணடைந்தால் எல்லா விதமான பல சுகங்கள் அத்தனையும் கிடைத்து மோட்ச பதவியை அடைய முடியும் என்று பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருவே நமः. ஹரி ஓம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखनिष्करणे. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. गुरुचरणाम्बुज निर्भरभक्तः संसारात् अचिरात् भवमुक्तः. सेन्द्रियमानसनियमादेवं द्रक्ष्यसि निजहृदयस्थं देवं. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. जय स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. तेजोऽयं शोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. 27ஆம் தேதி மேலே அனௌன்ஸ்மெண்ட் வரும். எப்போ எந்தெந்த முடிஞ்சதோ எல்லாரும் கலந்து கொண்டு हरि ओम.